அனைவருக்கும் வணக்கம். இது முதல்ல இந்த பிள்ளையார் சொல்லி போடுற மாதிரி என்னை ஆரம்பிக்க சொல்லியிருக்காங்க. நான் இதுவரை இப்படி எதையும் படிச்சு பேசுனது இல்ல. நல்லா இருந்ததுன்னா அழைச்சு பேசியிருக்கேன். இந்த கதை நல்லா இருக்குது, இது பார்த்தேன், இது நல்லா இருக்குன்னு நேரடியா பேசி ஒரு 2 நிமிஷத்துக்கு மேல பேச ஒழுங்கா வராது. இன்னைக்கு ஆனா 4 கதையும் அனுப்பணும்னா அண்ணன் அனுப்பணும்னா சரி அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி காலையிலேயே படிச்சு முடிச்சிட்டேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து அற்ப புழுவாகிய நான். பேரே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால 4 கதையை படிச்ச உடனே எனக்கு இந்த கதைக்கு மேல ரொம்ப ஆர்வம் இருந்துச்சு. படிச்சு முடிக்கும் போது என்னன்னா, இதுல முக்காவாசி இது வந்து நான் பண்ணியிருக்கேன். அது ஒண்ணும் தனியாலாம் நம்ம சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஜன்னல் ஓர சீட்ல போய் உட்கார்ந்துக்கிறது. அவரு எப்படி எழுதியிருக்காருன்னா, ஆரம்பிக்கும் போதே வந்து தன்னை ஒரு குற்ற உணர்வுக்குள்ளாக்கி அதுல இருந்து ஆரம்பிச்சிருக்காரு கதைய. அந்த தொடக்கமே ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. நான் ஏதோ ஒரு பேருந்து பயணமா இருக்கும்னு நினைச்சேன் இந்த கதையோட சாராம்சம். வெறும் ஒரு பேருந்து பயணத்தை பத்தி ஃபுல்லா சொல்லிடுவாரு போல இருக்குது அப்படின்னு. ஆனா அதுல உள்ள போக போக பார்த்தா நம்மளே அந்த பேருந்துல நம்ம என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோமோ அது அவ்வளத்தையும் ஒரு அதுல ரொம்ப எளிமையா, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம சாதாரணமா பேசுறத அவர் அப்படி உரைநடையா எழுதி வச்சிருக்கிறாப்புல. அது நமக்கு எளிமையா நமக்கு கடத்துது. நான் இது எப்படி சொல்றேங்கன்னு எனக்கு தெரியல. முதல் தடவையா பேசுறேன். ஏதாவது தப்பு இருந்ததுன்னா மன்னிச்சிடுங்க. எனக்கு ரொம்ப இதுல பிடிச்சது வந்து இந்த ஜன்னலை வந்து முழுசா ஜன்னலை திறக்கிறது. அதை நானும் பண்ணியிருக்கிறேன். எப்படின்னா முழு ஜன்னலை ஃபுல்லா திறக்கிறதுக்கு பதிலா என்ன செய்வேன்னா கொஞ்சம் கொஞ்சமா பின்னால நவுட்டுவோம். அந்த முழுசா ஜன்னல் வர வரைக்கும், நம்ம பக்கம் வர வரைக்கும். எனக்கு அதெல்லாம் அப்படியே ஓடிச்சு இதை பார்க்கும்போது நம்ம பண்ணதுதான் அப்படின்னு. அதே மாதிரி அந்த இது ஓடிக்கிட்டு இருக்கும், படம் ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த அவரை வந்து கொஞ்சம் நவுந்து போங்க அப்படின்னு சொல்றது, அது அந்த அந்த இது எல்லாமே ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தாரு. ஆனா கடைசியில அவர் வந்து அந்த அவர் தன்னை மறந்து படுத்திருந்தது, அதுல இருந்து அந்த அவர் திருப்பி அவர் தன்னையே சுய பரிசோதனை செஞ்சுக்கிட்டது வந்து ரொம்ப அருமையா எழுதியிருந்தாங்க. அதாவது நம்மளுக்கு நடந்ததுதான் இது. எல்லாருக்கும் பெரும்பாலும் ஏதாவது ஒன்னாவது எல்லாருக்குமே நடந்திருக்கும் அந்த பேருந்து பயணத்துல. அது ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. இதுதான் நான் இன்னைக்கு 4 படிச்சதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அந்த கதையோட கட்டுரையோட கதை சிறுகதையோட பேர்லயே எனக்கு ரொம்ப பிடிச்சது அற்ப புழுவாகிய நான் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆமா. அவ்வளவு நேரம் ஆ அதை பற்றி வரிசையா அவர் செஞ்ச விஷயங்கள்லாம் சொல்லிட்டே வருவாரு. ஆ நான் இப்படி பண்ணேன், இப்படி பண்ணேன் எல்லாம் சொல்லிட்டு அப்படியான அவருடைய நிலையெல்லாம் சொல்லிட்டு, கடைசியில சாஞ்சு தூங்கி இவருடைய எச்சி அந்த பெரிய ஒரு சட்டையில வடிஞ்சு இருக்கிறத முழிச்சு பார்க்கும்போது, சாக்கடையில நெளிந்து கொண்டிருக்கிற நான் பஸ்ஸில பயணிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு ஆமா. சொல்லி முடிச்சிருப்பாரு. ரொம்ப அருமையா அந்த சுயநலமா இருக்கிற நமக்கு ஒரு அடி விழுந்த மாரி இருக்கும். அந்த இத படிச்சு முடிக்கும்போது. ரொம்ப நல்லது. ஆனா நன்றி. இது எல்லாருக்குமே நடந்திருக்கும். இது நமக்குள்ளே நடந்திருக்கும். கண்டிப்பா, நம்மளே கண்டிப்பா. நிறைய இடத்துல செஞ்சிருப்போம். தோல்ல விழுந்து வந்து என்ன செஞ்சிருப்போம், கொஞ்சம் கண் முன்னால வலிக்க வர நிப்பேன். அதெல்லாம் நமக்கு நடந்திருக்கும். அந்த வயசுல தெரியாதுல்ல நமக்கு. ஆமா, ஆமா. புரியாது. ஆனா இப்ப அது வந்து மனசுல நமக்கே வலிக்குது படிக்கும்போது. ஐயோ! இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணியிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப ரொம்ப அ ம மனதோட அப்படியே படிச்சு முடிச்ச உடனே மனைவிட்ட சொல்லிட்டேன். ஐயோ! இப்படி ஒருத்தர் வந்து நம்ம பயணத்த அருமையா எழுதி வச்சிருக்கிறாரு கதையா அப்படின்னு. அ நன்றிண்ணே. மகிழ்ச்சி. நன்றி. நன்றி, நன்றி நம்பி.